Praise the holy name, holy name. இந்த நல்ல காலவழிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏற்று ஆங்காங்கே தேவனை பணிந்து கொள்வோம், இயேசுவை பணிந்து கொள்வோம். ஆமென். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு மாறாதவர், நம் இயேசு நல்லவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலவழியில் இயேசுவை மகிமைப்படுத்தும், இயேசுவை துதிப்போம், இயேசுவை நாமத்தை உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த காலவழியில் காண செய்ததற்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல காலவழிக்காக நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மகிமை 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 மகிமைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி. கர்த்தரிடத்தில் எல்லா வழிகளுக்காக கொண்டு வந்த பாதைகளுக்காக இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை வாரங்கள் உங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த குடும்பங்களை பாதுகாத்து, பிள்ளைகளை பாதுகாத்து, போக்குவரத்தில் கூட வேலை, தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற கடனமோடு இருந்து செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஈவுகளுக்காக ஆமென். ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக நன்றி, வேதத்துக்காக நன்றி, தயவுக்காக நன்றி. மகிமை மகிமை மகிமை. கிருபை 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 கிருபைக்காக நன்றி. ஆமென். காலையிலே நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அவர்களுடைய விசுவாசிகளாக, குடும்பங்களாக, பிள்ளைகளாக, வழிகளாக கூடி காவல்களை ஆராதிக்க என்னை கொடுத்த கிருபைக்காக நன்றி. உடைய மகிமையான செயல்கள், மாட்சிமையான வல்லமுள்ள செயல்களுக்காக நன்றி. இந்த காலையில் ஞானங்களை ஆசீர்வதி துதிகளை ஏற்றுக்கொண்ட சொல்லே காலையிலுடைய மகிமை பேசுகிற ஒவ்வொருவரும் நிரப்பட்ட பிள்ளைகளை நிரப்பட்டும். காலையிலோடு பேசும் எங்கள் ஆவியோடு தெய்வோடு பேசுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இந்த காலையிலை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாடல்களை பாடி வசனத்தை தியானித்து நாம் ஜெபிப்போம். இந்த நல்ல காலங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி தேவன் கிருபையாக நல்ல காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி நன்றிகள் செலுத்தி நாம் ஆண்டவரை இப்பொழுது அதே பாடலை பாடி ஆராதித்து தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நன்றி பதிகள், தேவன் செய்த எல்லா நன்மைகள், ஹல்லேலூயா, தேவன் கொண்டு வந்த வழிகளுக்காக நன்றி செலுத்தி
துதிகளை ஏற்று உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆமே, எங்கள் துதிகளை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்கள் ஸ்தோத்திரங்களை எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆமே, நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏற்கிறோம். ஆமே, ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து போகிறோம். ஏசாயா 26:11 காலங்களிலே ஏசாயா 26:2 கர்த்தாவே, உமது ஜனத்திற்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு எல்லா ஜனங்களும் வெட்கப்படுவார்கள். அவருடைய ஜனத்திற்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. God is zealous for his people. God is zealous for his people. ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள்னா அவங்க மேல ஒரு பாசம் தான். எப்படி நம்ம பிள்ளைகள் மேல நமக்கு ஒரு பாசம் இருக்கும், அது போல நம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி நம்முடைய ஜனங்களுடைய தேவன் வைராக்கியம் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஜனங்கள் தான் அதை நாம் எப்பொழுதும் கவனித்துக்கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய ஜனங்களாகவே நாம் இருக்கணும். அப்போ தேவனுடைய ஜனங்கள் யார்? அதாவது the characters of his people. ஒன்று, கர்த்தரை அவருடைய தீர்க்கதரிசியில் விசுவாசிப்பார்கள். யாத்திராகமம் 14:31 கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்கிறார். தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்திருப்பார்கள், விசுவாசம் வைத்திருப்பார்கள், அவரையே நம்பியிருப்பார்கள். என்ன வியாதி போராட்டம் காலத்தில் பிரச்சனை வந்தால் எங்கள் ஐஎஸ் அர்ப்பணை செய்வார், ஏசியங்கள் விடுதலையாக்குவார், ஏசியங்களை உயர்த்துவார், ஏசியங்களுக்கு நன்மை செய்வார் என்று அப்படியே அந்த மேலே இருக்கும். அப்போ அதான் கற்றுடைய. அப்போ ரெண்டாவது அந்த 2 கர்த்தருக்கு சாமுவேலுக்கு ஜனங்களுக்கு பிடித்தார்கள் அப்படிங்கிறது. தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்துவார்கள், தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்துவார்கள், தேவனுடைய ஊழியர்களை நேசிப்பார்கள். They will honor the servants of God. தேவனை கனப்படுத்துவார்கள், தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்துவார்கள். மூன்றாவது, சங்கீதம் 144:15 கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர். கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருப்பார்கள், யாரையும் நம்ப மாட்டார்கள், யாருக்கு கையெழுத்த மாட்டார்கள், யாரையும் படித்து விட மாட்டார்கள், யாருக்கும் மனதை தெரிவிட மாட்டார்கள். இயேசுவுக்கு மட்டும்தான் ஆமை சொல்ல முடியாது. ஆமை அவருடைய நாமத்துக்கு தான் மனதை தெரிவிப்பார்கள், அவருடைய நாமத்திற்கு மட்டும்தான் கையெழுத்தார்கள். அதான் அவருடைய நன்மை. தேசிய 43:21 அவருடைய ஜனங்கள் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய துதி அந்த நன்மை செய்தார், பெரியவர்கள் வல்லவர் என்று சொல்லி அவரையே மகிமைப்படுத்துவார்கள். பாடலை மகிமைப்படுத்துவார்கள், ஆராதனை மகிமைப்படுத்துவார்கள், ஆலயத்திலிருந்து மகிமைப்படுத்துவார்கள், காணிக்கைகளை செலுத்தி அவரை கனப்படுத்துவார்கள். இப்படி தேவனை துதிப்பார்கள். அதான் தேவனுடைய ஜனங்கள். கரங்களை ஆண்டவரை நாங்களுடைய ஜனமாக இருப்பதற்கு எங்களை தெரிந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலும் மீட்டு ரட்சித்தனமை அடைந்து அவருடைய ஜனங்களாக நம்மை வைத்திருக்கிறார். ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆமே. அவருடைய வல்லமை பெற்ற ஜனங்கள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் நாம். இப்ப நாம் எப்படி அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறது? blessings of the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒன்று, சங்கீதம் 29:11 இப்படி தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். He gives strength to his people. அந்த ஜனங்களை என்ன பலனாக இருந்தால் மறுபடியும் பலப்படுத்தி அந்த தாவீதை அன்றைக்கு பலப்படுத்தி கோலியாத்தை நிற்க வைத்தார்களா? சிம்சோனை கடைசி முறை கூட பலப்படுத்தி நிற்க வைத்து பெலிஸ்தரை முறியடிக்க வைத்தார். ஆண்டவர் நாமே அவரை பலப்படுத்தி கொண்டே என்ன போராட்டம் என்ன வந்தாலும் இந்த காலை சொல்ல போகிறார். கர்த்தரை பலப்படுத்துவார். ஐயோ, இந்த வியாதி வந்துவிட்டது, தலைவர்கள் வந்துவிட்டது, இந்த கடற்கொள்ளை இப்படி வந்துவிட்டது, என் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டது, பயப்பட வேண்டாம். கர்த்தரை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமல் இருப்பான். தேவன் நம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் நெகிழ விடமாட்டார், கைவிடவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் அவர் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவன். சங்கீதம் 94 அங்கே
14ஆம் வசனம் அங்கே நாம் பார்க்கிற 14வது வசனத்திலே, கர்த்தர் தமது ஜனத்தை நெகிழ விடாமலும் தமது சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். The Lord will not cast off his people. He will not cast his people, cast away, or he will never forsake his people. எங்களை தூக்கி எரிந்து விடாதவர், அவன் எங்களை கைவிடாத தெய்வம், நெகிழ விடாமல் கைவிடாமல் இருக்கிற கர்த்தர். பார்த்தீங்களா, ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு. நாம் இன்னும் அவரை நேசிக்க வேண்டும், இன்னும் அவரை ஆதரிக்க வேண்டும், இன்னும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்முடைய ஜனங்கள் மேல் அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக 4ஆவதாக அவர் நம்முடைய ஜனங்கள் மேல் கிருபையை வைத்திருக்கிறார். 106ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கிருபை வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய ஜனங்கள் மேல் கிருபை பாராட்டுகிறார். அப்போ கிருபை பாராட்டுகிற தேவன், கிருபை பாராட்டுகிற தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையை நினைத்து அப்படின்றது. அப்போ தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அடுத்தது, தேவன் நம்முடைய ஜனங்களை மீட்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 111:9 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் தேவன் நம்முடைய ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற ஆச்சரியமான கிருபை. அங்கே 9ஆம் வசனம், அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி வரணும். He sends the redemption, he sends the salvation. ஒரு பிரச்சனையில மாட்டிதான் மீட்பு அனுப்புகிறார். ஒரு பிளைன் ஸ்கோட் வந்து நம்ம அப்படியே காப்பாற்றுற மாதிரி. அதனால்தான் நம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். பாவம் கண்ணி விடாதபடி நம்ம ஏந்தி கொள்ளும்படி தூதருக்கு கட்டளையிடுவார். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நம்முடைய ஜனத்தை கைவிடாமல் நெகிழாதிருப்பார். நம்முடைய ஜனத்துக்கு கிருபை பாராட்டுவார். அடுத்தது, நம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொள்வார். அப்புறம் அங்கே 5ஆவது 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். God is pleased with his people. நம்முடைய ஜனத்தின் என்ன வைப்பார்? பிரியம் வைப்பார். பிரியமாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். 249 The Lord takes pleasure in his people. அவருடைய ஜனங்கள் போய் தோன்றினா பேசிட்டு அவ்வளவு சந்தோஷம். எல்லாத்தின பேர் ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு, அவருடைய அன்பினால் தான் வைத்திருக்கிறார். அந்த அன்பினால் தான் நம்ம வைத்திருக்கிறார். அவருடைய அன்பினால் தான் நமக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபினால் தான் எல்லாருக்கும் நமக்கு செய்திருக்கிறார். அடுத்தது 6வது, ஏசாயா 29:14 தமது ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்கிறார். God does wonders to his people. நம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? அதிசயங்களை செய்கிறார். ஆமென் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்கிறார். அப்புறம் அங்கே 7வது, நம்முடைய ஜனங்களை சமாதான தாவரங்களில் நிலையான இடங்களில் இருக்கும்படி செய்வார். ஏசாயா 32:18 ஏசாயா 32:18 நான் பார்க்கிறோம். நம்முடைய ஜனங்களை சமாதான தாவரங்களிலும் நிலையான இடங்களில் இருக்க வைத்து அவருடைய ஆசீர்வாதங்கள் அனுபவித்த எல்லாருக்காக அசைத்த காலை விடையிலே கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்தார். எங்களை நிகழ்வினால் இருந்தார். கிருபை பாராட்டினார். மீட்பை அனுப்பினார். எங்கள் மேல் பெரிய வைத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் அவர்கள் அதிசயங்களை காண்கிறோம், அற்புதங்களை காண்கிறோம். சமாதான தாபங்களை எங்களை குடியிருக்க பண்ணுகிறார். ஆமென். சகல ஜனங்கள் எங்களை கீர்த்தியாக வைக்கிறார். நாங்களோ அவருடைய துதியை சொல்லிக்கொண்டே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவர் தான் எங்களுக்கு, இயேசுதான் எங்களுக்கு, இயேசுதான் எங்கள் ரட்சகர், இயேசுதான் எங்கள் மீட்பர். ஆமென். அல்லேலூயா. அந்த காலங்களிலே நம்முடைய தேவன் சொன்னபடியே நாம் நடத்துவார். சொன்னபடியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலங்களில் எல்லா காலங்களை வைத்து சபைக்காக ஜெபிப்போம். சபையுடைய ஆராதனைகளுக்காக ஜெபிப்போம். இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்கள் அவர்களுடைய சபைகள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சபைகளில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த, ஜனங்களை ரட்சிக்க, சபைகளில் நடக்க, சுவிசேஷ பணிகளை தேவன் ஆசீர்வதிக்க, கண்டேஸ்வரர் ஊழியங்கள், மாணவர் ஊழியர்கள், பெண்கள் ஊழியர்கள், 5 விதமான ஊழியர்கள் சபையில் இருக்கிறது. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. May God bless the fivefold ministries. 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஊழியர்கள் தேவனுடைய வல்லமையை விளங்க செய்ய. 2வது குடும்பங்களுக்காக வைக்கிறது சோதனை. நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, வேலையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க. குடும்பத்தில் ஜபம், குடும்ப ஜபம் நடந்துட்டே
துதி இருந்துகிட்டே இருக்கணும். குடும்பத்தில் ஒரு ஆராதனை இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். குடும்பத்தில் ஒரு துதி, ஒரு ஆராதனை இருக்கும்படியாக நீ செய்யும் 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 செய்யும். ஓ மகிமை தேவனே, நீ அப்படி செய்வதற்காக மூன்றாவது எங்கள் தேசம், எங்கள் தேசம் இருக்கிற பட்டணம், இருக்கிற பகுதி, தேசத்தை சோத்திரம் காணொலியில் வெட்டப்படும் இருக்கிற பகுதியில் கட்டுரை உண்டாகட்டும். எல்லா ஏரியாவில் வீணான அகங்காரங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சத்துரைகள், வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் அழித்து அந்த வேலை செய்கிற இடங்கள், போகிற இடங்கள், நம்முடைய ஆலயம் இருக்கிற எல்லாத்துக்கும் தேவனுடைய ஆளுகை உண்டாக. Let the reign of God, let the kingdom of God be upon that places. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை செய்வதற்காக நன்றி. எல்லா இடங்களிலும் ஆளுகை, எல்லா இடங்களிலும் கிருபை, எல்லா இடங்களிலும் வல்லமை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவருடைய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பங்கள் எல்லாருக்கும் சோதரம் அழுவோம். நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்கிற எல்லா மக்களுக்கும் சோதரம் அழுவோம். சபையில் வருகிற எல்லா விசுவாசிகளுக்காக சோதரம் அழுவோம். புதிதாக வருகிற எல்லா விசுவாசிகளுக்காக சோதரம் அழுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஐந்தாவதாக தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேச தலைவர்கள், எல்லா தலைவர்களுக்காக. ஆமென். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எல்லா மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், எம்எல்ஏஸ், எல்லா விதமான அஃபீஷியல்ஸ், லீடர்ஸ், எல்லாருக்காக, எல்லா மனிதருக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொன்ன தேவன் எல்லாருக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வியாதி பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மக்கள், நமக்கு தெரிந்த மக்கள், அதிகமானத்தில் சொன்னவர்கள், கேட்டவர்கள், எழுதி சொன்ன மக்கள் எல்லாருக்காக நாம் எல்லாருக்கும் விடுதலையாக பள்ளி கல்லூரி இடங்களுக்கான பிள்ளைகளுக்கு அந்த இடங்கள் கிடைக்க, வேலைகள் கிடைக்காத மக்களுக்கு வேலைகள் கிடைக்க, சுகவீனமாக இருக்கிறவர்கள் சுகம் பெற எல்லாம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜபத்தை கேட்டு இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற குடும்பங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வதற்காக நன்றி. உடைய வல்லமையை உலக செய்வதற்காக நன்றி. கை வைத்து என் ஜனங்கள் ஆண்டவரை வைத்திருக்கின்ற அன்புக்காக இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ணி கடைசியை ஜபம். ஆண்டவரை நாங்கள் இன்னும் விசுவாசிப்போம், தீர்க்கதரிசிகளை நம்புவோம், உண்மை நம்புவோம். உண்மையே கடைசி வரைக்கும் இயேசுவையே தெய்வமாய் கொண்டிருப்போம், இயேசுவையே ஆராதிப்போம், இயேசுவையே துதிப்போம். காலத்தில் பக்தர்கள் பாடினார், இயேசுவையே துதி செய் மனமே. அப்படி இயேசுவையே நாங்கள் ஆராதிப்போம், ஒப்புக்கொடுப்போம். காலையை கத்தனமை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், பாவம் 7:14 சகல ஜனங்களிலும் ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பேன். ஆமென். தேவன் நமக்கு பலத்தருவார், நிகழ்விடாதவர்கள் தெரிவித்தருவார், தெரிய வைத்திருக்கிறார், அதிசயங்கள் செய்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சமாதான தாமரை நிலையான இடங்களில் நிறுத்துவார். கர்த்தர்கள் செய்வதற்காக நன்றிகளை செலுத்துவோமா? எல்லா ஆண்டவருக்கு நன்றிகளை, துதிகளை, சோத்திரங்களை எடுக்கின்ற காரணங்களே. ஆமென், ஆமென், ஆமென். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீர்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற காரணங்களே. நீர்தான் எங்களுக்கு எல்லாம். இயேசுதான், 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 இயேசுதான். ஓ, தேங்க் யூ ஜீசஸ். நீர் எங்களுக்கு சிலுவையிலே எங்களுக்காக நீர்தான் மரித்தி. ஆமென். ஹல்லேலூயா. நீ
பிரசனத்திற்காக நன்றி. அல்லேலூயா. கையசத்திலே பிரிய வைக்கிறது. உடைய ஜனங்களை நேசிக்கிறது. உடைய ஜனங்களை பரிதாக்க கொண்டது. அவர்களை தெரிந்துள்ளதற்கான சொல்லும் கை சுத்திய வெப்பங்களை எல்லாருக்கும் பேசி போக்குவரத்தில் எல்லோரும் கூட இரவு வெற்றி ஜெயம் மகிமை நம்முடைய சபை மக்களின் ஊழியர்களையும் ஆட்கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.